Welcome back to Spark with Ayya. Today we are going to see how to use he, she, it. He, she, it in front of any tense. He, she, it-ஐ ஒவ்வொரு டென்ஸுக்கு முன்னால் எவ்வாறு பயன்படுத்துவது அல்லது he, she, it-ற்கு பின்னால் இந்த டென்ஸ் ஆனது எப்படி வரும் 12 வகை டென்ஸ்களையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, he drinks water. he drinks water. நன்றாக கவனிக்க வேண்டும். I drink, we drink, you drink, they drink, he drinks, she drinks, it drinks. படற்கை ஒருமை பெயர்ச்சொல், அதாவது third person singular பெயர்ச்சொல் he, she, it. Instead of he, ராமசாமி, கிருஷ்ணசாமி, கோயின்சாமி. Instead of she, பாமா, பூமா, ஹேமா. Instead of it, the cow, the dog, the lorry, the bus, the pen. இவைகளெல்லாம் வந்தால் ஒருமை பெயர்ச்சொல் வந்தால் என்ன செய்வது? he, she, it third person singular படற்கை ஒருமை பெயர்ச்சொல் வந்தால் present tense ஓடு yes சேர்க்க வேண்டும். he drinks water. அவன் தண்ணீர் குடிக்கிறான். தண்ணீர் குடிக்கிறான். next, அந்த drinks past tense drank. he drank water. அவன் தண்ணீர் குடித்தான். drank-க்கு குடித்தான், drinks-க்கு குடிக்கிறான். he will drink water. நான் ஏற்கனவே சொன்னது போல IVA இரண்டிற்கு மட்டும் future tense-க்கு shall பயன்படுத்த வேண்டும். பாக்கி எல்லாவற்றிற்கும் will போட வேண்டும். இங்கு he, she, it எல்லாவற்றிற்குமே will போட வேண்டும். ஆக இங்கு he will drink water. அவன் தண்ணீர் குடிப்பான். இதுவரை நாம் பார்த்தது நிகழ்காலம் present tense drinks, கடந்த காலம் past tense drank, will drink future tense. he drinks water. அவன் தண்ணீர் குடிக்கிறான். he drank water. அவன் தண்ணீர் குடித்தான். he will drink water. அவன் தண்ணீர் குடிப்பான். next, he is drinking coffee. அவன் காஃபி குடித்துக் கொண்டு இருக்கிறான். he is, she is, it is. he, she, it வந்தால் ஈஸ் வரும். we, you, they வந்தால் ஆர் வரும். I வந்தால் am வரும். he is, அவன் குடிக்கிறான். என்ன குடிக்கிறான்? காஃபி குடிக்கிறான். he is drinking coffee. அவன் காஃபி குடித்துக் கொண்டு இருக்கிறான். நிகழ்கால வினைத்தொடர் எப்படி அமைக்க வேண்டும் என்றால் present tense பக்கத்தில் ing போட்டா present participle, அந்த present participle முன்னாடி is போட்டா present continuous. the drinking என்பது continuous form. he is drinking coffee. அவன் காஃபி குடித்துக் கொண்டு இருக்கிறான். இந்த ஈஸுக்கு பதிலாக அடுத்து was போட்டால் past continuous. he was drinking coffee. அவன் காஃபி குடித்துக் கொண்டு இருந்தான். இது she என்று வந்தால் she was drinking coffee. அவள் காஃபி குடித்துக் கொண்டு இருந்தாள். இங்கே it வந்தால் it was drinking coffee. அது காஃபி குடித்துக் கொண்டு இருந்தது. ராஜா வந்தால் ராஜா was drinking coffee. ராஜா காஃபி குடித்துக் கொண்டு இருந்தான். was என்றால் இருந்தான் என்ற பொருள், is என்றால் இருக்கிறான் என்று பொருள். அடுத்து future continuous. நான் ஏற்கனவே சொன்னது போல am, is, are, was, were இந்த 5 பி ஃபார்ம் வெர்புக்கும் அப்பா யாருன்னு கேட்டா be முக்கிய வினைச்சொல். இந்த beக்கு முன்னாடி will போடணும். future continuous, இது continuous form. he will be drinking coffee. he will be drinking coffee. he will be drinking coffee. அவன் காஃபி குடித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் காஃபி குடித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் காஃபி குடித்துக் கொண்டே இருக்கிறான். will be என்றால் இருப்பான். will be என்றால் இருப்பான்.
he will be அவன் இருப்பான், he will be drinking coffee அவன் காபி குடித்துக் கொண்டே இருப்பான், he will be drinking coffee அவன் காபி குடித்துக் கொண்டே இருப்பான். அடுத்து present perfect, she has bought a pen அவள் ஒரு பேனா வாங்கி இருக்கிறாள், பை பாட்டு பாட்டு, பை என்பது பிரசன்ட் டென்ஸ், பாட் என்பது பாஸ்ட் டென்ஸ், இன்னொரு பாட்டு V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். she has bought a pen அவள் ஒரு பேனா வாங்கி இருக்கிறாள். அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட், she had eaten an apple அவள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தாள். ஈட்டன் என்றால் சாப்பிட்டு, ஈட் ஏட் ஈட்டன், ஈட்டன் என்பது V3 ஃபார்ம். she will have drunk water அவள் தண்ணீர் குடித்து இருப்பாள். எங்கு நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த he she இட்டு வர்றப்ப will வரும். இந்த ட்ரிங்க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் drunk, drink drank drunk, have drunk னு போட்டா present perfect, அந்த present perfect முன்னாடி will போட்டா future perfect. அப்ப she will have drunk என்பது future perfect tense. அப்ப she will have drunk water அவர் தண்ணீர் குடித்து, drunk என்றால் குடித்து இருப்பாள். the cat has been drinking milk பூனையானது பால் குடித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கே has என்பது இருக்கிறது என்று பொருள், been drinking என்றால் குடித்துக் கொண்டே என்று பொருள். the cat has been drinking milk பூனை பால் குடித்துக் கொண்டே இருக்கிறது என்பது present perfect continuous. இங்க நீ நன்றாக கவனிக்க வேண்டும், இங்கே I, we, you, they வந்தால் have வரும், he, she இட்டு வந்தால் has வரும். அடுத்து past perfect continuous, இந்த has எடுத்துட்டு had போடணும், அவ்வளவுதான். he had been singing song அவன் பாட்டு பாடிக்கொண்டே இருந்தான், அவன் பாட்டு பாடிக்கொண்டே இருந்தான், had been singing past perfect continuous. கடந்த கால வினைமுற்று தொடர் வாக்கியம். இறுதியாக she will have been dancing அவள் ஆடிக்கொண்டே இருப்பாள். இந்த have been dancing என்றால் ஆடிக்கொண்டே இருக்கிறாள், அந்த have been dancing முன்னால் will போட்டா அவள் ஆடிக்கொண்டே இருப்பாள், future perfect continuous. ஆக present tense, past tense, future tense, present continuous, past continuous, future continuous, present perfect, past perfect, future perfect, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous ஆகிய வினைச்சொற்களை இந்த he she it அவன் அவள் அது என்ற படர்க்கை ஒருமை third person singular பெயர் சொற்களுக்கு நாம் எவ்வாறு tense forms பண்ணுவது, வாக்கியத்தை எவ்வாறு டென்ஸ் அமைப்பது, காலங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை அற்புதமாக பார்த்தோம். இதுதான் இதுவரை நீங்கள் பார்த்தது. மீண்டும் ஒரு தடவை இதுவரை நாம் அனைத்து I, we, you, they, he, she, it ஆகிய பெயர் சொற்கள் எவ்வாறு வினைச்சொற்களை அமைப்பது 12 டென்சைம் என்பதை பார்த்து விட்டோம். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், தினந்தோறும் ஒரு 10 நாட்களுக்கு இந்த 7 12 84 ஐக்கு ஒரு 12 சென்டென்ஸ், பிக்கு ஒரு 12 சென்டென்ஸ், யூ தே ஹி சி இட் மொத்தம் 7 இருக்கு. 7 12 84 வாக்கியங்களை நீங்கள் பொருள் புரிந்து ஒரு 10 நாட்களுக்கு எழுதினீர்களேயானால் தமிழ் விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த டென்ஸ் ஃபார்ம்ஸ் அத்துப்படியாக ஆகிவிடும், சர்வசாரமாக ஆகிவிடும் என்று கூறி தயவு செய்து ஒரு 10 நாட்களுக்கு தொடர்ந்து ஏதேனும் ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி இந்த பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், future continuous, present perfect, past perfect, future perfect, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous ஆகிய 12 டென்ஸ்களையும் இந்த I, we, you, they, he, she, it ஐ பயன்படுத்தி ஏதேனும்
வினைச்சொல் எந்த வினைச்சொல்லாவது பயன்படுத்தி ஈட்டு, டேக்கு, ஸ்பீக்கு, வாக்கு, ரைட்டு, ட்ரிங்க் இது போன்ற பெயர்ச்சொற்களை, ஸ்டடி, பிளே இது போன்ற பெயர்ச்சொற்களை பயன்படுத்தி 84 வாக்கியங்களை அமைத்து நீங்கள் பிராக்டிஸ் செய்தால் முயற்சி தேவை, பயிற்சியும் தேவை. இந்த முயற்சியோடு பயிற்சியை செய்தால், விடாமுயற்சி இருந்தால், விடாது பயிற்சி செய்தால் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எளிது. இந்த 12 டென்ஸ்களையும் மிக சரியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறி, இதை எழுதி பயிற்சி செய்யுங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.